ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் காமெடி கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ரவி சுருதியோடைய அந்த கல்யாண நாள் ஃபங்க்ஷன் ரொம்பவுமே அழகாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காக ரவி சுருதியோட அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேருமே வராங்க. முத்து செம்மையாக கலாச்சி விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அது கேக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு. ரொம்பவுமே சூப்பராக ஃபங்க்ஷன் நடந்து முடியுது. பார்த்தோம் அப்படின்னா ரவி சுருதி ரொம்பவுமே அழகாக இருக்கிறாங்க. ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. அண்ணாமலை ரவி சுருதியை ரொம்பவுமே பாராட்டி பேசுகிறாங்க. விஜயாவுக்கு பார்த்தா கால் வலிக்குது டான்ஸ் ஆடுனதில் அப்படின்னு சொல்லும்போது கால்லாம் தைலம் தேய்ச்சி விடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ரவி சுருதி பார்த்தோம்னா மீனாவுக்கு ஒரு அழகான பரிசு கொடுக்குறாங்க. அந்த பரிசு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறாங்க, ரொம்ப காஸ்ட்லியான ஃபோனு. அதை பார்த்ததுமே விஜயாவுக்கு வழக்கம் போல் வைத்திருக்குது. அண்ணாமலை சந்தோஷப்படுறாங்க, முத்து சந்தோஷப்படுறாங்க. இவங்களாம் சந்தோஷப்பட்டாலும் இந்தாண்ட ஒரு மென்டல் குரூப் இருக்குல்ல, அவங்க ரெண்டு பேரும் நம்ம கோல்டு ரிங்கு கொடுத்தோம், நமக்கு ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு பொக்கை தான் கொடுத்தாங்க, அவங்களுக்கு பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு காஸ்ட்லியான ஃபோனும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சுருதி இருந்துக்கிட்டே நீங்கள் இப்போ வந்து உங்களோட பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா கதையை அடுத்து நவுத்தி கொண்டு போகணும்ல, அதுக்காக தான் இப்படி ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி வச்சுட்டாங்க. அந்த ஃபோனை பார்த்துமே எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ரொம்பவுமே சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ விஜயா கிட்ட வந்து அண்ணாமலை வந்து சூப்பராக ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க. ஏன்னா சுருதி சொன்ன விஷயத்தை பற்றி அதை கேட்டு விஜயா கொஞ்சம் வைத்தறிச்சலில் தான் இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான கதையை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா ஏற்கனவே நமக்கு தெரியும், அதாவது வந்து முத்துக்கிட்ட ஒரு டிராஃபிக் போலீஸ் அருண் ஒருத்தர் வந்து அதான் பயங்கரமாக சண்டை வளர்த்துக்கிட்டு உட்காந்துருக்காருன்னு. அவர் வந்து அவங்க அம்மாவோட சீதா ஒர்க் பண்ணுறாங்களா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டிகிட்டு வராங்க. அவருக்கு டியூட்டிக்கு அர்ஜென்ட்டாக போகணும், அவங்க அம்மா அதாவது செக் பண்ணணும். டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே அட்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அவர் ரொம்ப தர்ம சங்கடத்தில் இருக்கார். அந்த விஷயத்தெல்லாம் சீதா வந்து டாக்டர்கிட்ட பக்கத்தில் இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருணுங்கிறவங்கள்ட்ட சீதா சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. இப்போ சீதாவோட அருணோட அம்மா இருக்காங்களா ராஜேஸ்வரி, அவங்கள பார்த்தா சீதா பார்த்துக்கிறாங்க. இவங்களுக்கு அப்போவே பார்த்தா மனசுக்குள்ளார ஒரு ஆசை வந்துடுது சீதாவை பார்க்கும்போது. மொத்தத்தில் அருண் வந்து சீதாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. ஆனால் இந்த விஷயம் முத்துக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி முட்டிக்க போகுதுன்னு தெரியல. இது ஒரு பக்கத்து போனாலும் அடுத்து மென்டல் குரூப் வந்து சிட்டியை பார்க்க போகிறாங்க. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதாவது வந்து சிட்டியை வந்து முத்து சந்தேகப்படுறாரு, இந்த மாதிரிலாம் ஏற்கனவே ப்ரோமோவில் பார்த்தோம்ல, அந்த விஷயம்லாம் பேசிட்டு சிட்டியை வந்து பத்திரமா இருக்க சொல்லிட்டு சீதா அதாவது ரோஹிணி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதுக்கிடையில் ஒரு ஃபன் கலாட்டா என்னன்னு பார்த்தோம்னா சிட்டி கிட்ட கணக்கு எழுதுகிற வேலைக்கு அதை அவங்க வித்யா இருக்காங்கல்ல ரோஹிணியோட ஃப்ரெண்டு, அவங்கள வர சொல்கிறாங்க. அது ஒரே ஃபன் கலாட்டாவாக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா இவங்க சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு போகிறாங்க, நான் இந்த தடவை பார்த்து சத்யா உள்ள தூக்கி போடுறேன், வரவே முடியாது வெளியில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. அதோட இன்றைக்கி நம்ம எபிசோட முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.